பிஜே செரியன் அவர்கள் முசிறி துறைமுகத்தை கண்டுபிடிக்கிறார். ஒரு துறைமுகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அது முசிறியா இல்லையான்னு அவருக்கு சந்தேகம். ஏன்னா முசிறிங்கிறது ஒரு ட்ரேட் எம்போரியம் என்று டாலமி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு கிரேக்க நாட்டுல. ஆனா இங்க எப்படி இருக்கு? முசிறி துறைமுகம் கிட்ட கடல் ஆழமே இல்ல. ஆழமே இல்லாத கடல் பகுதியில முசிறி மாதிரி ஒரு பெரிய துறைமுகம் இருந்திருக்க முடியுமா? பெரிய பெரிய கப்பல்கள் அங்க வந்திருக்க முடியுமான்னு அவருக்கு சந்தேகம். அப்ப அது முசிறி தான் அப்படின்னு அவருக்கு உறுதி செய்ய எது வழிவகை செய்தது என்றால் பரணர் தந்திருக்கிற ஒரு சங்கப்பாட்டு. எப்படி முசிறி துறைமுகத்தில் பொன்னோடு கரியோடு பெயர்ந்த கப்பல்கள், அதாவது ரோம நாட்டில இருந்து கோல்ட கொண்டாந்து இங்க கொட்டிட்டு மிளகு பிளாக் கோல்டை ஏத்திட்டு போன கப்பல்கள் கரைக்கு அங்க நின்று தள்ளி நின்று சின்ன சின்ன கலங்கள் போய் பெரிய கப்பல்ல இருந்து அந்த மிளகு மூட்டைகளை ஏத்தி விட்டுட்டு பொண்ணை வாங்கிட்டு வந்துச்சுங்கிறத அவர் ஒரு சங்கப்பாட்டுல பதிஞ்சு காமிக்கிறாரு. அப்ப இதை பார்த்த உடனே பிஜே செரியனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? அப்ப அது நிச்சயமா முசிறி தான். அப்ப அந்த அகழாய்வின் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு அவருக்கு ஒரு சங்கப்பாட்டு. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருங்கிறது அங்க ஆச்சரியம். நமக்கு தான் நம்ம கொல்லப்பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம தமிழோட அருமை தெரியல. தன்னிடம் வேலை பார்த்து வந்த அந்த என்டையர் டீம் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட், அதுல இந்தியா ஃபுல்லா இருந்து நிறைய ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் 2 வருஷம் சங்க இலக்கியம் கோர்ஸ் ஏற்பாடு பண்ணாரு இன் இங்கிலீஷ். சங்க இலக்கியத்தை விட்டுட்டு நம்ம தமிழக வரலாறு மீட் எடுக்கவே முடியாது. அத்தனை செய்திகள் அந்த சங்க இலக்கியத்திற்குள் கொட்டி கிடக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிக மிக ஆழமான வேர்களை உடைய ஒரு நாகரீகம் மற்றும் ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஜார்ஜ் மேக்குலெக் ட்ரெவெலின் என்கின்ற ஆங்கில வரலாற்று பேராசிரியர் சொல்வார், லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்டரி ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ். அதாவது வரலாறும் இலக்கியமும் இரட்டை சகோதரிகள். இலக்கியத்தின் சுவையை வரலாற்று பின்புலம் இருந்தால் இன்னும் அதிகமாக ரசிக்கலாம். தி ரிவர்ஸ் ஆல்சோ ஹோல்ஸ் குட். அப்போ இதற்கு வசதியா இருக்கின்ற உலக அளவிலான ஒரே இலக்கியம் எது என்றால் தமிழ் இலக்கியம் தான். அப்ப அன்றைக்கும் இன்றைக்கும் நாகரீகம் மாறலாம். நாகரீகம் ரொம்ப மாறிடுச்சு. இப்ப அடுத்தடுத்து வர தலைமுறைகள்ல பாத்தீங்கன்னா தலைதெறிக்கிற வேகத்துல நாகரீகம் மாறுது. அண்மையிலே நான் ஒரு பெண்கள் கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா, இந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அப்படிங்கிறாங்களே, அச்சம் நாணம் எங்களுக்கு தெரியும், அது எங்கள்கிட்டலாம் இப்ப இல்ல, அது வேற விஷயம். இந்த மடம் பயிர்ப்புனா என்ன மேடம்னு அந்த பொண்ணு கேட்டா. மடம் அப்படிங்கிறது பெண்கள் அப்படிங்கிறவங்க இயற்கையிலேயே ஒரு மென்மைத்தன்மை உடையவர்களாக தான் இருக்க வேண்டும். அப்போ அந்த மடம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சபையிலே